அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், மோதிலால், அப்ஸ்டாக்ஸ், எஸ்பிரஷோ நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆதரவு தெரிவித்து லைக் பட்டன்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க, ஃபீட்பேக்கும் கொடுத்துட்ருக்கிறீங்க. இதை செய்தவர்கள் அனைவர்களுக்குமே நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம நேற்றைய வீடியோ பதிவிலும் இன்றைய காலை வீடியோ பதிவிலையும் ஓப்பன் அடிப்படையில், அதாவது ஓப்பனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தோம், ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம். அந்த குறிப்பை யாரெல்லாம் பார்த்தீர்கள், இப்போ நான் சொல்கிறத பார்த்தீர்கள் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். கடந்த 2 நாட்களில் ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் சந்தை வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் பண்ணி மேலே போச்சுன்னா அது ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. இதே ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணி மீண்டும் சந்தை கீழே வந்தால் அது உகந்ததாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம கொடுத்துருந்தோம். இது யாரெல்லாம் கவனித்தீர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஓப்பனை பேஸ் பண்ணி ஓப்பனுக்கு மேலே நிலை பெறுவது ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே நிலை பெறுவது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ 2 நாட்களாக நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த டவுன் ட்ரெண்டு நம்மளுக்கு தடைப்படணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தே ஆகணும். அப்போ அந்த க்ளோசிங் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ இந்த சூழ்நிலையை யாரெல்லாம் இன்று கவனித்தீர்கள் அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு செய்யுங்க. அதுபோக இன்றைய சந்தை இறக்கத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம். அடுத்து நாளை தினம் ZeroHero தாக்கம் இருக்குமா அப்படிங்கிறத, நம்மளுக்கு ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு டோன்ட் வரி பி ஹாப்பிங்கிற மாதிரி நம்மளுக்கு எப்போதுமே வாய்ப்பு இருக்குது. ஹோல்டிங்கை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங் தவிர்க்க சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, சந்தை மிகப்பெரிய கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகும்போது தான் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா ப்ரீமியம் வேரோட், அதாவது ப்ரீமியம் கரைய ஆரம்பித்து விடும். அப்போது இதனை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதனால் அதனை புரிதலுக்காக பயன்படுத்துங்கள். அதனால் ஆப்ஷனை வந்துட்டு ஹோல்டிங், அதாவது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நீங்கள் அடுத்த நாள் கொண்டு போகக்கூடிய இதற்கு வந்து வாழ்நாள் குறைவு. அந்த தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். சந்தை நேற்று முடிவுற்ற விலை 17,043. இன்றைய ஆரம்பம் 17,166, கிட்டத்தட்ட ஒரு 120 புள்ளிகள் நம்மளுக்கு பாசிட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவ் அப்படிங்கும்போது நம்மளோட எண்ணம் என்ன தோன்றும் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறிவிட்டது அப்படிங்கிறது தோன்றும். அது நம்மளுக்கு உறுதிப்படுத்தணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் ஆகணும். ஒருத்தன் ஆரம்பமாகக்கூடிய வாய்ப்பை அவன் தவற விடுகிறான் அப்படின்னா அவன் போல் ஒரு ஏமாளி கிடையாது. அதாவது ஒரு வாய்ப்பு நம்மளுக்குன்னு கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா அப்போ இன்னொரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோமா? நம்மளுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மோனோபோலின்னு இருக்குது, அடுத்தது யார் வேண்டாமல் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. அப்போ மோனோபோலியாக இருக்கிறவங்க எவ்வளவு பிஸ்னஸில் லாபம் அடையலாம் அப்படிங்கிறது யோசிப்பாங்க. அப்போ மோனோபோலியாக இருந்தும் கூட பிஸ்னஸில் லாபம் அடையக்கூடிய தகுதி இல்லை அப்படிங்கிறவங்க வியாபாரம் செய்வதற்கே தகுதி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மோனோபோலி அண்ட் நிறைய போட்டியாளர் இருக்கிறாங்க. மோனோபோலினா தனி நபர், அதான் அந்த தொழில் அவர் மட்டுமே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது இது போல் சந்தை நம்மளுக்கு ஆரம்பம் ஆனது. இது வின்னர் படத்தில் சொல்லுவாங்க, அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இவ்வளோ அடினா அடி வாங்கினவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இருக்கும். அப்போது இதுபோல் இந்த கேப்பப்பான சூழ்நிலையில்
இவனுக்கே இந்த அளவுனா அப்போ ஆப்போனண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது 17,166க்கு மேலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 புள்ளிகள். அப்போது ஓப்பனுக்கு மேலே 50 புள்ளினா ஓப்பனுக்கு கீழே கிட்டத்தட்ட -50 புள்ளி. ஒரு நாள் பயணம் 150 பாயிண்ட்டுனா 100 புள்ளி. ஒரு நாள் பயணம் 200 புள்ளி மாற போயிருந்தால் 150 புள்ளி இப்படி இறங்க போகிறது. அப்போது இன்றைக்கி சந்தையில் ஒரு நாள் பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு இம்பேக்டட் ஆகிருக்கு. இதை நல்லா புரிஞ்சு பார்க்க வேண்டிய விஷயம். அதே போல் இன்றைய சந்தையோட இறக்கத்திற்கு காரணம் அப்படிங்கிறத முக்கியமாக புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி யாரெல்லாம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்களோ பார்த்தீர்களோ அவங்களுக்கு தெரியும், ஸ்பாட் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு, அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வர்றதுக்கு முன்னாடியே ஃப்யூச்சர் அனைத்துமே இன்றைக்கி நெகட்டிவ் வந்தது. இதை யாரெல்லாம் குறிப்பெடுத்து பார்த்தீர்களோ அவங்களுக்கு இதனை பற்றி புரிதல்கள் கண்டிப்பாக இருக்கும். இதை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆயிடுத்து, நம்மளுக்கு ப்ரீமியம் கரை நேற்று பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஏறுவதற்குண்டான வாய்ப்பு அங்கே தடைப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்றைக்கும் அதை வந்து மார்க்கெட் வந்து ஃப்யூச்சர் ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்தது தான், ஆனால் இறுதியில் அதை தக்க வச்சாங்க. ஏன்னா இவங்களுடைய லோ 16,940, இவங்களோடது 17,010னா கிட்டத்தட்ட 70 புள்ளிகள். நேற்றைய சந்தையோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே போல் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 80 புள்ளி இருந்தது. அப்போ சேம் அதே தான். ஆனால் ஹையில் பார்த்தீங்கன்னா 17,211, இதுலன்னா 50 புள்ளிகள் தான் ப்ரீமியம். அப்போ இறுதியில் நம்மளுக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மார்க்கெட் இறங்க முகமாக இருக்கும்போது ஸ்பாட் மார்க்கெட் நெகட்டிவ் வரக்கு முன்னாடியே ஃப்யூச்சர் மார்க்கெட் நெகட்டிவ் வந்துடுது. இந்த குறிப்பை நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்து அட்டவணையில் 17,000 புட் கொடுத்துருக்காங்க. நேற்று முடிவுற்ற விலை 64. அப்போ 16,936 சந்தை இன்று அதன் அருகாமையில் தான் நம்மளுக்கு லோ பதிஞ்சிருக்கு. அடுத்து 17,200 கால். அப்போ சந்தை 17,000 புட்டு அதிகமான வர்த்தகம், 17,000க்கு உட்பட்டு சந்தை இருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மார்க்கெட் வந்து லோயஸ்ட் க்ளோசிங். இதில் 80% நம்மளுக்கு வந்து பெரிய கேப் டவுன் இருக்காதுன்னு நினைப்போம். 20% நடைபெறலாம் அப்படிங்கிறது தான். அதாவது 80% நடைபெற வாய்ப்பில்லை, 20% நடைபெற வாய்ப்பு இருக்கலாம். அது கேப் டவுன். அப்போது இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு லோயஸ்ட் க்ளோசிங், லோயஸ்ட் லோ, இந்த கடந்த 2 வாரத்தில் இந்த லோயஸ்ட் லோ அண்ட் லோயஸ்ட் க்ளோசிங், இந்த சூழ்நிலையில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு கேப் டவுனுக்கு உண்டான வாய்ப்புக்கு உட்பட்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆனால் இந்த செல்லிங் ப்ரெஷர் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருந்தாலே செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ், ஓப்பனுக்கு கீழ், இன்றைய வர்த்தகத்தோட லோவுக்கு கீழே சந்தை வர்த்தகமாவது அதிகமான செல்லிங் ப்ரெஷரை உண்டாக்கும். இதை உற்று நோக்கம் நாளை தினத்தை முக்கியம். ஆனால் இந்த ஸ்ட்ராங்கிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய கேப்பாக இருக்குது, அதனால் ரேஞ்ச் பெருசாக இருக்கலாம். அப்போ 17,000 புட் 17,200 கால ஸ்ட்ராங்கிள் பண்ணவங்களுக்கு 85 புள்ளிகள். அப்போது மார்க்கெட் வந்து 17,000 - 85னா 16,915 அப்படிங்கிறது முக்கிய லெவலாக இப்போதைக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரேடல் இருக்குது. மார்க்கெட் 17,100 புட் 100 கால். இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 168 புள்ளிகள். அப்போ 17,100லேருந்து ஒரு 170 புள்ளிகளை கழிச்சோம்னா 16,930. அப்போ 16,930ம் 16,915 நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான லெவல். இதை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு செய்வோம். இது அட் த மணியோட லெவல்ஸ். இதை நோட் பண்ணி இதில் இருக்கிற குறிப்புகளை நமக்கு ஃபீட்பேக்காக கொடுக்க சொன்னால் சிலர் கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயந்தான், நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் பதிவு கொடுக்குறீங்க. எல்லா பதிவுகளுக்குமே நம்மளால் ரிப்ளை கொடுக்க முடியாது. அதனால் பார்த்துருப்பேன், ஆனால் பதில் கொடுக்காமல் இருந்திருப்பேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு மதிப்பளிக்கவில்லை அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்ற வேண்டாம். ஏன்னா அனைவருக்குமே பதில் உடனடியாக கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்னென்ன மெசேஜ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உங்களுக்கு உண்டான ரிப்ளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு. அதனால் வந்துட்டு அதற்காக தவறாக எண்ண வேண்டாம். இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன மறைவு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். இதற்குண்டான விளக்கம் நம்மளுக்கு சனிக்கிழமை வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம்.
அது என்ன. ஆனால் இதை வந்து ஒரு ஆப்ஷன் கிரீக்ஸ் யாரெல்லாம் கால்குலேட் பண்ணணுன்ட்டு ஒரு ஆய்வு செஞ்சிட்ருக்கீங்களோ அவர்களுக்கு அது ஒரு முக்கிய குறிப்பாக இருக்க போகுது. ஆனால் இதை நான் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஈஸியாக எடுத்துகிட்டு ஒரு எளிதாக எடுத்துகிட்டு கடந்து போகிறவங்களுக்கு, நம்மளுக்கு 1000 வழி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. வரைபடம் இல்லாமல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, மார்க்கெட் நாளைக்கு ஒரே நாள் தான் இருக்குது க்ளோசிங் எக்ஸ்பைரிக்கு. ஆனால் இங்கே ப்ரீமியம் அதிகபட்சமாக இருக்கிறது. இப்போ 17,000 மார்க்கெட் இருக்காங்க. 16,800க்கும் 17,200க்கும் ஒரே தொலைவு. அவங்க பார்த்தீங்கன்னா 7 ரூபா, இவங்க வந்துட்டு 14 ரூபா. அவங்களோட இரட்டிப்பாக இங்கே இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து மார்க்கெட் வந்து 16,900க்கும் 17,000க்கும் உள்ள வித்தியாசம் 100 புள்ளி. இதில் வந்து 16,900 கால் 107 ரூபா இருக்காங்க. 17,000 புட் 78 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 185 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 85 ரூபாய் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கான்செப்டாக இருக்க போகுது. அப்போது சந்தை நம்மளுக்கு மிக முக்கியமாக இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கிறவங்க ஜீரோ ஆர் ஹீரோ நடைபெறலாம். 16,922 டு 17,050, 16,871 டு 17,129. அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை 0 to ஹீரோவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரீமியம் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் நிறையா ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சந்தை ஏறமாக இருக்கும், நம்ம போய் கால் வாங்குவோம், டக்குன்னு இறங்குதுன்னு சொல்லி புட்டு வாங்குவீங்க, திருப்பி ஏறும். இந்த மாதிரி மொமெண்டம் அதிகமாக நாளை தினம் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதனால் பொறுத்திருந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். பேங்க் நிஃப்டி 39,770, நேற்று வந்து 39,400, கிட்டத்தட்ட ஒரு 350 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்காங்க. ஹை பார்த்தா 39,914, இப்போ க்ளோசிங் 39,022. மார்க்கெட்டோட ஹையுக்கும் லோவுக்கும் கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் நம்மளுக்கு அந்தளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு காரணம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான். இப்போ ப்ரீமியம் சந்தை வந்துட்டு ப்ரீமியம் இருக்கிறது. ஆனால் நேற்றைய ப்ரீமியம் விட இன்று குறைந்துள்ளது. காரணம் பாருங்கள், நேற்றிலிருந்து பார்த்திங்கன்னா 400 புள்ளிகள், இவங்களும் பார்த்தா அதே 400 புள்ளிகளுக்கு மேற்பட்டு இங்கே குறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ப்ரீமியம் கொஞ்சம் ஏரோட்டாயிருக்கு. இதில் 39,500 புட், 39,000 புட், 40,000 கால், 39,500 கால், 39,300 புட், 39,400 புட், 39,800 கால், 39,700 கால், 39,600 புட். ஸோ 39,000 இருந்து 40,000 வரை அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. 38,500, 38,800 கீழ் முகமாக இருக்கிறாங்க, ரொம்ப கீழே இருக்கிறாங்க. நாளை தினம் நம்மளுக்கு அட்டவணையில் அதிகமாக ஸ்ட்ரேடல் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா மல்டிபிள் ஹெட்ஜ் 38,000, 38,500 புட் ஆப்ஷன், 38,000 புட் ஆப்ஷன், 39,000 புட் ஆப்ஷன், 39,500 கால் ஆப்ஷன். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஞ்ச் மல்டிபிள் ஹெட்ஜ் இருந்தால் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மல்டிபிள் ஹெட்ஜ்னா என்ன அப்படிங்கிறத யோசிக்க வேண்டாம், நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. ஆனால் அதற்குண்டான ஆதரவான பதிவு தான் இங்கே இல்லை. ஏன்னா நம்ம மல்டிபிள் ஹெட்ஜு தான் நம்ம ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு உண்டான நண்பன் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ரேஞ்ச் பெருசாக அமையறக்கு வாய்ப்பு. ஆனால் அந்த வீடியோ பதிவு தான் நிறைய பார்ப்பார்கள் அப்படின்ட்டு நான் எண்ணினேன். ஆனால் பெருத்த ஏமாற்றம் அதற்கு தான். ஏன்னா அதை யாருமே கடந்து போயிட்டாங்க. நிறைய பேர் அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையிலையும் சரி வர்த்தகத்திலையும் முக்கியம் இருக்குமோ அதை மட்டும் நம்ம விட்டுருவோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு அட்ராக்ஷனுக்கு, அதாவது வீடியோ பார்த்தா ஒரு கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் வேணும். ஆனால் அந்த அட்ராக்ஷன் வந்து உங்களை பார்க்க வைக்கக்கூடிய எண்ணத்தில் பதிவு இருக்கணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி பதிவுகள் இதுவரை நம்ம கொடுக்கல. டெய்லி 500 சம்பாதிக்கலாமா, டெய்லி 1000 சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஒரு வீடியோ தம்ப்நெயிலாக வச்சு போட்டோம்னா நீங்கள் உடனே பார்த்துருவீங்க. ஏன்னா நம்மளுக்கு அது தேவை. ஆனால் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம ஒரு பதிவு போடும்போது இதை போய் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். நம்ம சிலரில் பார்த்திங்கன்னா எனக்கு 45 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, இனி நான் போய் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது, யாரையாச்சும் ஒருத்தரை நம்பி நான் கால்ஸ் வாங்கி இல்லை நான் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து அவங்கள ட்ரீட் பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்னு நிறையா பேர் எனக்கு வந்து ஃபோன் கால் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது கற்றுக்கொள்ள வயதில்லை அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனால்
இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயது 60 வயது 70 வயது அந்த வயதில் போய் இன்னொருத்தரை நம்பி பணம் கொடுத்து செய்கிறேன்னெல்லாம் ஒரு பதிவுகள் வரும்போது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அவங்களோட எண்ணம், அவங்களுடைய முடிவு, அதை நம்ம வந்து எப்போவுமே இது பண்ணக்கூடாது. எப்போதும் எதுவானாலும் நஷ்டமே ஆனாலும் லாஸ் ஏற்படுது வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப பொதுவான விஷயம். ஆனால் இந்த லாஸால் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன அனுபவம் உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிற பதிவு உங்களுக்கு வேணும். ஆனால் அந்த பதிவை தான் மிஸ் அவுட் பண்ணிடுறீங்க. லாஸ் ஆகிட்டு சந்தை விட்டு வெளியில் போயிடும். ஆனால் லாஸ் ஆனாலும் என்ன நாலேஜ் உங்களுக்கு, என்ன அதில் கற்றுக்கொண்டீர்கள், என்ன அனுபவம் இருந்தது. அப்போ அந்த அனுபவம் என்னன்னு தெரிஞ்சு அடுத்த டைம் தப்பு செய்ய மாட்டீங்க. இங்கே நம்ம தப்பு மட்டுமே தொடர்ச்சியாக செய்வோம், ஏன்னா அது தப்புன்னே உங்களுக்கு தெரியாத வர. அதனால் நாளை தினம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரேடல் எப்படி அமையுது அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்கும் 0 to hero. ஆனால் 39,000 பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறது. அதனால் 39,000 கால் அண்டு புட்டோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 39,000 கால் 200 ரூபா அப்படின்னா 39,200 ஒரு நல்ல தடுப்பாக இருக்க போது. 39,100 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு 222 ரூபாங்கும் போது, ஸோ 38,900 அப்படிங்கிறது ஒரு, அப்போ 38,900 to 39,200. இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ரீமியம் 400 புள்ளி. அப்போ 39,050 இருந்து 400 புள்ளி ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் ஜீரோ ஆர் ஹீரோக்கு ட்ரை பண்ணலாம். இதில் இம்ப்ளாய் வாலிட்டி அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டியோட குறிகிலைனா 38,832 to 39,205, ஒயிட் ரேஞ்ச் 38,627 to 39,373. இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் ஜீரோ ஆர் ஹீரோக்கு ட்ரை பண்ணலாம். இதற்குண்டான அட்வான்ஸ்டு ஜீரோ ஆர் ஹீரோ கொண்டான அட்வான்ஸ்டு வகுப்பு நம்ம ஏப்ரல் 28ஆம் தேதி துவங்குகிறது. முதல் வந்து 1 மாத காலமாக பயிற்சி காலம் அறிவிச்சிருந்தோம். ஆனால் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கினுங்க இது ஒரு 3 மாத பயிற்சியாக வழங்குகிறோம். நம்ம கிட்ட கணக்கு துவங்குபவர்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு சலுகை நம்ம கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இதனுடைய கட்டணம் மிக அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது. விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம் அல்லது நீங்களே சுய ஆய்வு செய்யலாம். இதில் இணையணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. திண்ணை பேச்சு பேசுபவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இணையலாம், யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தி இணைக்கலை. அதே மாதிரி நீங்கள் யோசிக்கலாம், இது அனைத்துமே மறைவாக இப்போ நான் சொல்கிற விஷயங்களை ஒரு மறைத்து சொல்லியும் கூட நீங்கள் கட்டண பயிற்சிக்கு வாங்க உள்ள நம்ம சொல்லித்தரோன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதுபோல் நான் இதுவரை எதுவுமே சொன்னது கிடையாது. கட்டண பயிற்சியில் இணைந்தவர்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ விஷயம் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறோம். அதை வெளிப்படையாக சொன்னதோடக்கு மதிப்பில்லை. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறதுனால, ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குற மீன்ஸ் வீடியோ பதிவுகளில் உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் அந்த குறிப்பு கொடுக்கறதுனால அது குறிப்பாகவே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது கடந்து போயிடுவீங்க. இதே ஒரு கட்டணம் செலுத்தி அதை பார்க்கும்போது அதுக்குண்டான முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியலாம். நிறைய பேர் அதனால தான் ஆக்சுவலாக நம்ம கட்டண பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணமே அந்த கட்டணம் செலுத்துபவர்கள் அதை பயிற்சி பெறுவாங்க. மற்றவர்களுக்கு இந்த பயன், அதாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு வைரக்கல்லை தூக்கி கொடுக்குறோம்னா அது வைரம்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் அது மதிப்பு இருக்கும். வைரம்னே தெரியாதவங்களுக்கு அது வெறும் கல் தான். அப்போ நம்ம கொடுக்குற தகவலை வந்துட்டு வைரமாக பார்க்காமல் வெறும் கல்லாக பார்ப்பவர்களால் நம்ம வந்து வியாபாரத்தில் சிறப்பாக இருக்க முடியாது. ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும், குறிப்புகள் கொடுத்துட்ருக்குறோம். அது குறிப்பாக தெரிஞ்சிக்காமல் நம்ம மறைவாக பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வெளிப்படையாக பேசுகிறதே மறைவாக பேசுகிறாங்கன்னா அவ்வளோ அறியாமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம உணர வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் கட்டண பயிற்சியில் இணையலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், மோதிலால், எஸ்பிரஸோ நிறுவனங்களை டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.